இங்க ஒரு குட்டி பொண்ணு ஒரு பேப்பர்ல வானத்துல இருக்க ஸ்டார்ஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி நிறைய மிருகங்களா வரைஞ்சு வைக்கிறா. இவளுக்கு வானம் இந்த மாதிரி அழகா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. பட் அங்க வானமே இருட்டாதான் இருக்கு. அங்க எந்த ஒரு ஸ்டார்ஸும் தெரியல. இதனால இந்த குட்டி பொண்ணு ரொம்ப கோவப்படுறா. இவளும் டெலஸ்கோப் எடுத்து வானத்தை பாக்குறா. அங்க ஒரு இடத்துல ஸ்டார் இருக்க மாதிரி தெரிஞ்சதும் இவ வேகமா அதை ஜூம் பண்ணி பாக்குறா. பார்த்தா அதுவும் ஸ்டார் கிடையாது. ஒரு பில்டிங்கோட லைட் தான் அப்படி தெரிஞ்சிருக்கு. இவளால ஸ்டாரை பார்க்க முடியாதால இவ ரொம்ப ஃபீல் பண்றா. அவ ஆசையா வரைஞ்ச டிராயிங்க கூட கோவப்பட்டு அதை கிழிச்சு போட்டுறா. அப்ப கிழிஞ்சு போன அந்த பேப்பரோ அதுவாவே காத்துல பறந்து நேரா வானத்துக்கு போகுது. அது மேல போனதும் அதோட கலரே ப்ளூ கலர்ல ஜொலிக்க ஆரம்பிக்குது. இந்த குட்டி பொண்ணும் அவளை சுத்தி ப்ளூ கலர்ல இருக்கத பார்த்துட்டு என்னாச்சுன்னு நிமிந்து பாக்குறா. அங்க வானத்துல ஏதோ ஜொலிச்சுக்கிட்டே அவ கிட்ட பறந்து வரத பார்த்து இவ ரொம்ப பயந்துடுறா. அப்பளோட ரூம்குள்ள ஒரு ப்ளூ கலர்ல ஒரு அழகான நட்சத்திரம் மனுஷங்க மாதிரி உருவம் மாதிரி இவ கிட்ட வருது. அது இவ கிட்ட கை நீட்ட இவ்வளவு அதோட கைய மெதுவா பிடிக்கிறா. அடுத்த செகண்டே அந்த நட்சத்திரம் இவள அந்த ரூமை விட்டு வெளியில கூட்டிட்டு போகுது. அது அப்படியே வானத்துக்கு பறந்து போய் ரொம்ப உயரத்துக்கு இவளை கூட்டிட்டு போகுது. இந்த குட்டி பொண்ணு ரொம்ப சந்தோஷமா அது எல்லாத்தையுமே சுத்தி பாக்குறா. அந்த நட்சத்திரமும் இவள வானத்தை சுத்தி காட்டிட்டு இவ வரைஞ்ச மிருகங்களோட டிராயிங் எல்லாத்தையுமே வானத்திலேயே வர வைக்குது. இந்த குட்டி பொண்ணு அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த ஸ்டாருக்கு தேங்க்யூன்னு சொல்றா. அப்புறம் அது இவள அவ வீட்டுல விட்டுட்டு இது மாதிரி எப்போ ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகுது. அது போறதுக்கு முன்னாடி இவ கிழிச்சு போட்ட அந்த டிராயிங்கையும் இவகிட்டே கொடுத்துட்டு ஹாப்பியா பாய் சொல்லிட்டு போகுது. இவ அந்த டிராயிங் எடுத்து பாக்குறா. அப்ப அந்த கிழிஞ்ச டிராயிங்கோ ஒன்னா சேர்ந்து அவ வரைஞ்ச மிருகங்கள் எல்லாம் அழகா ஜொலிச்சிட்டு இருக்குது. குட்டி பாப்பாவும் இப்ப ரொம்ப சந்தோஷமா அந்த ஸ்டார் எல்லாத்தையுமே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கா.